கடந்த பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையே போரானது ஆரம்பிச்சிருந்தது. ஸோ இந்த போர் எப்போ முடிவுக்கு வந்தது அப்படின்னா, ஜூன் மாதம் 17ஆம் தேதி அன்னைக்கு போர் நிறுத்திக்கலாம் அப்படின்ற மாரி ஒப்பந்தங்கள் எல்லாம் செய்திருந்தாங்க. இருந்தாலுமே கூட இந்த சூழ்நிலையில இப்ப மீண்டும் ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையே பதற்றமானது நிலவிட்டு இருக்குங்க. ஸோ அது என்ன மாரியான பதற்றம்? ஏன் ஈரானுக்கு ட்ரம்ப் அடி மேல அடி கொடுத்துட்ருக்காரு? அது மட்டும் இல்லாம, இப்போ ட்ரம்ப் செய்த செயலால ஈரானால இனி எழும்பவே முடியாது அப்படின்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயத்த செய்திருக்காருங்க. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவுல டீட்டெயில்டா பார்க்க போறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸ்கிப் பண்ணிடாம தொடர்ந்து பாருங்க. ஒவ்வொரு நாட்டினுடைய வளர்ச்சியுமே அந்த நாட்டினுடைய பொருளாதார வளத்தை மட்டும்தாங்க முதல்ல சார்ந்து இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது தற்போது ஈரான் மற்றும் அமெரிக்கா போர் நிறுத்திக்கலாம் அப்படின்ற ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்தாங்க. ஆனால் அந்த ஒப்பந்தம் பார்த்திங்கன்னா ஒரு மாதம் கூட தாக்கு பிடிக்கவே இல்லைன்னு தான் சொல்லணும். ஈரானால் இனி எழும்பவே முடியாது அப்படின்ற அளவுக்கு ட்ரம்ப் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை செய்திருந்தாருங்க. அது என்ன அப்படின்றத தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு நடுவில் மீண்டும் ஈரான் அமெரிக்கா மாறி மாறி தாக்குதல்களை இப்போ நடத்திட்டு இருக்காங்க. இதனால் ரெண்டு நாடுகளுக்கு இடையே போர் பதற்றம் அதிகமாக இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த நிலையில் சர்வதேச மார்க்கெட்டில் ஈரான் தன்னுடைய கச்சா எண்ணெயை அமெரிக்க டாலரில் விற்பனை செய்யறதுக்கு அனுமதிக்கப்பட்டிருந்த அந்த உரிமத்தை டொனால்டு ட்ரம்ப் ரத்து செய்திருக்காரு. ஸோ ஈரான் அமெரிக்கா இடையே சமீபத்தில் போர் நிறுத்த ஒப்பந்தம் நடந்துச்சு, எல்லாருக்கும் தெரியும். இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தினுடைய ஒரு பகுதியாக ஈரானுக்கு ஒரு சில சலுகைகளை அமெரிக்கா வழங்கினாங்க. ஈரான் மீது பொருளாதார தடைகள் மற்றும் கச்சா எண்ணெய் வர்த்தகம் மேற்கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்க தடை இது எல்லாமே தகர்த்தப்பட்டது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதன்படி பார்க்கும்போது போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் ஈரான் இனி சர்வதேச சந்தையில் தன்னுடைய கச்சா எண்ணெயை அமெரிக்க டாலரில் விற்பனை செய்துக்கலாம் அப்படின்னு டொனால்டு ட்ரம்ப் அனுமதி கொடுத்திருந்தார். ஏன்னா ஈரானுக்கு கச்சா எண்ணெய் வளமிக்க ஒரு நாடு ஈரான். அப்போ அந்த அனுமதி அந்த நாட்டுக்கு பெரிய விஷயமா இருந்துச்சு. எளிதாக தன்னுடைய கச்சா எண்ணெயை சர்வதேச சந்தை வழியாக பிற நாடுகளுக்கு விற்பனை செய்துக்கலாம், பொருளாதாரத்தை பெருக்கிக்கலாம் அப்படின்னு ஈரான் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் ட்ரம்ப் அந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட்டே வச்சுருந்தார். இப்போது பார்த்தீங்கன்னா ஹார்முஸ் ஜலசந்தியில் வர்த்தக கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்துவதாக குற்றம் சாட்டி இந்த அனுமதியை டொனால்டு ட்ரம்ப் அதிரடியாக ரத்து செய்திருக்காரு. ஸோ இதற்கான உத்தரவு நள்ளிரவுலேயே பிறப்பிக்கப்பட்டிருக்குங்க. இந்த உத்தரவில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி ஹார்முஸ் ஜலசந்தியில் ஈரான் தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இந்த விஷயத்தை நான் ரத்து பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவர் குறிப்பிட்டிருந்தார். ஒப்பந்தத்தினுடைய ஒரு பகுதியாக ஈரான் அமெரிக்க டாலரில் தன்னுடைய கச்சா எண்ணெயை சர்வதேச சந்தையில் விற்பனை செய்ய வழங்கப்பட்ட அந்த அனுமதியை தான் அவர் ரத்து பண்ணியிருக்காரு. ஹார்முஸ் ஜலசந்தி ஏற்றுக்கொள்ள முடியாத நடவடிக்கைகளில் ஈரான் ஈடுபட்டதால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த போர் நடந்துகிட்டே தாங்க இருக்குது. இப்போ போர் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சந்தோஷமாலாம் யாருமே இல்லை. நிறுத்திக்கலாம் அப்படின்னு அவங்க போட்டிருந்த அந்த ஒப்பந்தத்தை ஒரு மாதம் கூட அவங்களால தாக்கு பிடிக்க முடியலன்னு தான் சொல்லணும். அதுக்குள்ளேயே இப்போ மீண்டும் பார்த்திங்கன்னா ஈரானுக்கும் அமெரிக்காவும் சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு. மீண்டும் போர் தொடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிருக்கு. அப்படி ஒரு மாதத்துக்குள்ளே என்ன தான் நடந்திருக்கும், இதுக்கான முழு காரணம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே நினச்சிட்டு இருப்பீங்க. வாங்க என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரான் மீது வான்வழி தாக்குதல் நடத்தினாங்க. இந்த தாக்குதலில் ஈரான் உச்ச தலைவராக இருக்கக்கூடிய ஐதுல்லா அலி கமேனி மட்டும் இல்லாமல் முக்கிய இராணுவ தளபதிகளும் கொல்லப்பட்டாங்க. இதனால் ஆத்திரமடைந்த ஈரான் இதுக்கு பதிலடி தாக்குதலை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஆரம்பித்தாங்க. ஸோ மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய தளங்களை குறிவைத்து ஏவுகணைகள், ட்ரோன்களை எல்லாம் கொண்டு ஈரானும் தாக்குதல்களை தொடுத்திருந்தாங்க. ஸோ ஈரானும் அமெரிக்காவும் தொடர்ந்து பார்த்திங்கன்னா மாறி மாறி தாக்குதல்கள் நடத்திட்டு வந்தாங்க. இதனால் மத்திய கிழக்கில் கடந்த 3 மாதமாக பதற்றமாகவே தான் இருந்துச்சு. இந்த சூழ்நிலையில் தான் கடந்த மாதம் போர் நிறுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒப்பந்தம் போட்டாங்க. இதனால் விரைவில் அமெரிக்கா ஈரான் இடையே அமைதி பேச்சுவார்த்தையெல்லாம் சுமூகமாகவே நடந்து முடிஞ்சிச்சிங்க. ஆனாலுமே இன்னுமே அந்த பதற்றம் தனியவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வாறு பார்த்திங்கன்னா ஹார்முஸ் ஜலசந்தி திறக்கப்பட்டு சர்வதேச அளவில் கப்பல் போக்குவரத்தெல்லாம் சீராக நடக்க ஆரம்பித்த இந்த நிலையில் எல்லாம் நல்லா நடக்குது அப்படின்னு தானே எல்லோரும் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் யார் கண்ணு பட்டுச்சோ தெரியலங்க, கொஞ்ச நாள்லேயே மீண்டும் போர் வெடிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாயிடுச்சு. பாகிஸ்தான், கத்தார் இந்த நாடுகளினுடைய மத்தியஸ்தோட ஈரான் அமெரிக்கா அமைதி பேச்சுவார்த்தையை எடுத்தாங்க. ஆனால் பேச்சுவார்த்தைக்கு இடையில் ஹார்முஸ் ஜலசந்தியில் ஈரான் தாக்குதலை நடத்தினதுனால திரும்பவும் அமெரிக்கா கோபம் அடைஞ்சிருக்கு. ஸோ அதனால் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ரத்து செய்திருக்கிறாரு அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காரு. இந்த விஷயத்தை கேட்ட ஈரான்காரன் சும்மா இருப்பானா? இரவே ஈரான் மீது கடும் தாக்குதல்கள் நடத்தப்படும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எல்லாருமே போர் தொடுக்கிறதுக்கு தயாராகிட்டாங்க.
ஜூலை 17 வந்து போர் நிறுத்தம் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒப்பந்தம்லாம் போட்டாங்க. ஆனால் ஒன்றும் இப்போ வந்து வேலைக்கு ஆகலைங்க. ஸோ நிரந்தர அமைதி ஒப்பந்தம் இல்லை அப்படின்றது தெளிவாக தெரியுது. 2 தரப்புலையுமே பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க வந்து நேரடியா வந்து தாக்குதல்லாம் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு தான் தற்காலிகமா வந்து ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. அந்த அக்ரிமெண்ட்டை இப்போ எல்லாருமே மீறிட்டாங்கன்னு தான் சொல்லணும். நேத்திக்கு முன்னாடி வரைக்குமே பார்த்தீங்கன்னா, ஹார்முஸ் ஜலசந்தி வழியா தான் வணிக எண்ணெய் கப்பல்கள் மீது வந்து போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ அதன் மீது ஏவுகணைகள் வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதே மாரி கடல் பகுதியில மேலும் 2 கப்பல்கள் மீது தாக்குதல் வந்து நடத்தியிருக்காங்க. ஸோ இருந்தாலும் இந்த தாக்குதல்களுக்கு ஈரான் வந்து பொறுப்பேத்துக்கல. ஆனா, ஈரான் தான் செஞ்சிருக்கு அப்படின்னு அமெரிக்கா வந்து அவங்க மேல தான் வந்து குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க. இந்த அமைதி ஒப்பந்தத்த மீறி ஈரான் வந்து இந்த செயல வந்து செஞ்சிருக்காங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு உடனடியா வந்து பதில் கொடுக்கணும் அப்படின்ற விதமா அமெரிக்கா ராணுவம் ஈரான்ல 80க்கு அதிகமான இடங்கள்ல வான்வழி தாக்குதல வந்து நடத்துனாங்க. இப்போ சர்வதேச கப்பல் போக்குவரத்துக்கு அச்சுறுத்தல் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ போர் நிறுத்தணும் அப்படின்ற ஒரு புரிந்துணர்வை வந்து மீறி நடந்துக்கிட்டாங்க. அதனால தான் வந்து தாக்குதல் வந்து நடத்த போகிறோம் அப்படின்ற மாதிரி அமெரிக்கா வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ அமெரிக்கா தாக்குதல்களுக்கு ஈரான் உடனடியாக வந்து பதில் தாக்குதலை வந்து கொடுத்துருக்கு. ஸோ இப்படி 2 நாட்டுக்காரர்களுமே மாறி மாறி இப்போ திரும்பவும் வந்து போர் தொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஈரானில் பார்த்திங்கன்னா இஸ்லாமிய புரட்சிக்கார காவல் படையானது டஹ்ரைன், குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது ஏவுகணைகள் வந்து தாக்குதல் நடத்தினாங்க. இதனால் மீண்டும் வளைகுடா நாடுகளுக்கு இந்த தாக்குதல் வந்து பரவி இருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் சர்வதேச அளவில் மிகப்பெரிய பதற்றத்தையும் வந்து ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். உலக தலைவர்கள் எல்லாருமே வந்து கண்டனங்களை வந்து தெரிவிச்சிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முன்னாள் நேட்டோ பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய மார்க் ரூட்டே என்ன சொல்கிறாருன்னா, அமெரிக்காவினுடைய தாக்குதல் இப்போ அவசியமானது தான் அப்படின்னு அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஈரான் பதிலடியால் மேலும் கோபமடைந்த ட்ரம்ப்பு போர் நிறுத்தம் முடிவுட்டதாக வந்து அதிரடியாக வந்து அறிவித்திருந்தார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இரவே ஈரானை வந்து கடுமையான அளவில் தாக்குவோம் அப்படின்னு அவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. துருக்கியில் நேட்டோ உச்சி மாநாட்டின் பொழுது அமெரிக்க அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்ப் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஈரான் மீது முந்தைய இரவில் கடுமையான தாக்குதலை வந்து நடத்தினோம். இன்றைக்கி இரவு அதை விட வந்து மீண்டும் கடினமான தாக்குதலை வந்து நடத்த போகிறோம். ஈரானுக்கு நான் எச்சரிக்கை விடுக்கிறேன். இன்றைக்கி இரவு கடுமையாக வந்து தாக்க போகிறோம் அப்படின்னு அவங்கள வந்து ரொம்ப எச்சரிக்கை பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப ரொம்ப ஆபத்தானவங்க அவங்க. அணு ஆயுதம் கிடச்சிச்சு அப்படின்னா அதை பயன்படுத்த தயங்க கூட மாட்டாங்க அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருந்தார். ஸோ இராணுவ நடவடிக்கைகள் மட்டும் இல்லாமல் ஈரானுக்காக எண்ணெய் விற்பனை தொடர்பான சலுகைகளையும் ரத்து செய்வதாக அமெரிக்கா வந்து தெரிவிச்சிருக்குங்க. பொருளாதார ரீதியாக ஈரான் பார்த்திங்கன்னா வலிமை இழக்க செய்கிறதுக்கு அமெரிக்கா வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் இருந்தாலும் அமெரிக்க தாக்குதலில் கொல்லப்பட்ட உச்ச தலைவராக இருக்கக்கூடிய அயதுல்லா அலி கமேனியினுடைய இறுதி சடங்கு ஈரானில் தான் வந்து நடைபெற்றிருக்கு. இவங்களுடைய போராட்டத்தால், இவங்களுடைய போர் தொடுக்கக்கூடிய விதத்தால் கச்சா எண்ணெய் விலையும் பார்த்திங்கன்னா உடனடியாகவே 6% அளவுக்கு வந்து உயர்ந்திருக்குங்க. தொடர்ந்து போர் பதற்றம் நீடிச்சுது அப்படின்னா அதனுடைய தாக்கம் எல்லா இடங்களுக்குமே வந்து பரவும். சொல்லப்போனால் உலக பொருளாதாரம் குறிப்பாக கச்சா எண்ணெய் விலை மற்றும் சர்வதேச வர்த்தகத்தில் பெரிய அளவில் எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்றத.